வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பங்குனி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமநவமி பற்றிய முழு விளக்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 23/12/5125 நாள் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராமநாம நவமி. அதாவது அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு. நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று முதல்ல இந்த ஸ்ரீ ராமபிரான் அவருடைய அவதாரம் என்ன அதை சொல்லிவிட்டு அன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பிறகு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் அவர் இருக்காரு, நாராயணர் இருக்காரு. அவர் 4 பாகங்களாக பூமியில மனித பிறவியாக பிறக்கிறார். அதாவது 50% பாதி பாகமாக ஸ்ரீ ராமபிரானாகவும், 1/4 பாகம் அதாவது 25, 50 போச்சுன்னா 25, 75 ஆகும். அப்போ 25% பரதனாகவும், அரிக்கால் பாகம் 2 பேருக்கும் அரிக்கால் பாகமாக ஸ்ரீமன் நாராயணர், லக்ஷ்மணன் சத்ருகனாகவும் மனித பிரிவிலாக பூமியிலே கிடைக்கிறார் திரேதாயுகத்தில். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாக்க, இவருடைய நட்சத்திரமானது புனர்பூச நட்சத்திரம். ஆனால் வட தேசத்தை சேர்ந்தவர். அதனால்தான் சொல்றது, நாங்கெல்லாம் வடமா, நாங்கெல்லாம் வடகலை அப்படின்னு இருக்கிறவாள்லாம் சாந்திரமானக்காரன். அதனால தான் இவருக்கு திதியில பிறந்த நாள் நாம் கொண்டாடுகின்றோம். இவருடைய நட்சத்திரமானது புனர்பூச நட்சத்திரம். அப்ப திதியில கொண்டாடுறது தான் விசேஷம். இது சாந்திரமானக்காரரை பொறுத்த வரைக்கும். சௌராபிமானக்காரர்களுக்கு அது கிடையாது, சூரிய வம்சத்தில் பிறந்தவாளுக்கு. ஆனால் இவர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் சாந்திரமான விதியை பின்பற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர். நல்லா புரிஞ்சிங்க, குழப்பிக்கவே வேண்டாம். அப்படி அவதாரம் எடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்து நாம் அனைவருக்கும் இந்த பூமியிலே பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் எவ்வாறு தர்ம சிந்தனையோடும் வேத தர்ம சாஸ்திரங்களோடும் அறநெறியிலேயே எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை அனைத்தையுமே இந்த
திரேதாயுகத்திலே அவர் அவதாரம் எடுத்து நாம் அனைவரையும் நல்வழிப்படுத்தினார். அதனால தான் அயோத்தி மாநகரத்தில், அந்த மாநகரத்தில் மட்டும் இல்லை, இந்த பூலோகம் முழுவதும் சேர்ந்தது தான் பாரத தேசம். அந்த திரேதாயுகத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருந்தாலோ எல்லாருக்கும் முக்தி கிடைச்சது, மறுபிறவி இல்லை. ஏன்னா கிருதயுகத்தில் ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் பாபம் பண்ணியிருந்தார். அதில் 75% பேர் ஜாம்னு போய் எதில் போய் அவளுக்கு மோட்சமானது கிடைச்சது, மறுபிறவி இல்லை. அதே திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீ ராமபிரான் பிறந்த இந்த காலத்தில் 2% பாப்பிகள் இருந்தா. அதனால் 50% பேர் முக்திக்கு போயிட்டான். அதனால தான் அயோத்தியில் இருக்கிற மாநகரத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேருமே முக்தி அடைஞ்சா, மறுபிறவி இல்லை. அதே இதுக்கப்புறம் வரக்கூடிய துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறதுல 3% பாப்பங்களையே பண்ணியிருந்தா. அப்போ வெறும் 25% இருக்கிறவா மட்டும்தான் மோட்சத்தை அடைஞ்சா, மறுபிறவி இல்லை. ஆனால் கலியுகத்தில் 4 பாகமுமே அதர்மத்தை தான் செய்வார்கள். அப்ப யாருக்குமே முக்தி கிடைக்கவா? கிடைக்காதா? கிடைக்காது. கலியுகத்தில் முக்தி கிடையாது யாருக்கும். ஆனா இந்த கலியுகத்தில் யார் ஒருவர் இந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஆகிய யுகங்களில் நடந்த செய்திகளை, அதாவது கிருதயுகத்தில் பார்த்தோம்னாக்க அம்பாளுடைய சரித்திரம், திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரம், துவாபர யுகத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரம். இத்தனை சரித்திரத்தையும் கலியுகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அந்த பாபங்கள்லாம் கொஞ்சம் ஓரம் குறையும். அதை யார் பின்பற்றாலோ அவளுக்கெல்லாம் அந்த பாபங்கள் போய் அவளுக்கு முக்தி கிடைக்கும். இதை தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா 4 பாகமும் 100% பாப்பங்கள் தான் நடக்கும் கலியுகத்தில். ஆக அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் பங்குனி மாதம் 23/12/1125 நாள் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது கிரகங்களில், இல்லங்களில் சீதாலட்சுமண பரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேக படத்தை வைத்து பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்து அதற்கு ஆவாகனம் செய்து ஸ்ரீ ராமபிரானுடைய அஷ்டோத்திரத்தை பூஜை செய்து அவருக்கு நைவேத்தியமாக, அவர் ஒன்றே நிறைய எதையும் கேட்கல, வெறுமனா உளுந்து வடை, பச்சை பயிரில் பாயசம், பச்சை பயிரில் தான் இன்றைக்கி பாயசம் வைக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாள். அதில் பாயசத்தை வச்சுட்டு நீர்மோறு பானகம் தான் அவருக்கு முக்கியம். அந்த நீர்மோறு பானகத்தை வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரமாதமாக அவர் ஸ்ரீ ராமபிரானுடைய திருப்பாதங்களில் சட்டங்களாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ராமா, ஒரு யூடியூபர் இருக்கார், அவர் அவருடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ராமாயணம் சொல்லிட்டு வரார். அந்த ராமாயணத்தெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு வரோம், எங்களுக்கும் ஒரு முக்தியை கொடுங்கோ. ஆனால் இந்த ராமாயணம் பதிவிடப்படுறது அடியேன் அல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நம்மளுடைய செய்திகள் அனைத்துமே இறைவன் ஒருவன் தான் நடத்தி கொண்டு செல்கின்றான், அடியேன் அல்ல. அவன் ஆண்டவன் இறைவன் நான் நடத்துன்னு சொல்கிறான். நான் ஒரு கருவி, உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். ஆனால் அனைத்தையும் நடத்தி கொண்டு போவதான் இந்த இறைவன் ஒருவனே.
அவன் தான் நடத்துறான். அவனுக்கு தான் நீங்கள் எல்லாம் தேங்க்ஸையும் சொல்லணும். நன்றி அவருக்கு தெரிவிங்கோ. எல்லாரும் நேர்ஜம் பண்ணிட்டு உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாருக்கும் அந்த பானகமும் நீர்முறையும் கொடுங்கோ. எவ்வளவு இன்னைக்கு பானக நீர்முறை வந்து நம்ம தானம் பண்ணுறோமோ நாம் செய்த பாப்பங்களில் கண்டிப்பாக 150% கீழே குறையும். கண்டிப்பாக குறையும். அதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ஆனால் இதை செய்யணும். அன்றைய தினத்தில் எங்களது கிரகத்தில் சுவாமிக்கு பிரம்மாண்டமான பூஜை நடைபெறும். லோகக்ஷேமத்திற்காக அனைவரையினுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு பூஜையானது நடக்கும். அந்த பூஜையை வந்து உங்கள் எல்லாருக்கும் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக நமது சேனலில் ஒளிபரப்பப்படும். அந்த பூஜையின் கடைசியில் தீபாராதனை, அதாவது பூஜை செய்ய இயலாதவர்கள் அந்த தீபாராதனையை வந்து பார்த்துட்டு கண்ணில் ஊற்றிட்டு நீங்களும் அப்படியே அந்த ஸ்ரீ ராமபிரானுடைய திருப்பாதங்களை சாட்டாங்க நமஸ்காரம் பண்ணிங்கோ. அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஆகவே அனைவரும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பதிவிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இந்த பிறவி பூர்வம் மோட்சமானது வேணும் அப்படின்னு மறுபிறவி வேண்டான்னு வேண்டிக்கிறவாள்லாம் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்தோ ததாஸ்தோ.